ஹாய் ஹலோ சப்போர்ட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல புதுசா ரீசெண்டா ரிலீஸ் ஆன சூப்பரான கேம்ஸா கொண்டு வந்திருக்கேன். ஹை கிராபிக்ஸாவும் இருக்கும், ஸ்டோரி சூப்பரா இருக்கும், ஓப்பன் வேர்ல்டு பயங்கரமா இருக்கும். தரமான கேம்ஸா சூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். இந்த சேனல் ஃபர்ஸ்ட் கமரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹைப் லைக் ஆப்ஷன் தட்டி விட்டுருங்க. வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். நான் சொல்ற கேம்ஸ்லாம் ஒரு சில கேம்ஸ்லாம் பெய்டு வெர்ஷனா இருக்கும். அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். நான் ஸ்கிரீன்ல ஒரு வெப்சைட்டோட நேம் ஒரு பசில் மாதிரி போடுறேன். ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். அதை கண்டுபிடிச்சுக்கோங்க. ஏன்னா அதை நான் சொன்னா எனக்கு மேபி இஷ்யூ வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு கைஸ். அதனால அதை நான் ஷேர் பண்றேன். இதை யாராவது கண்டுபிடிச்சினா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அவங்களோட கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன். ஃபியூச்சர்ல பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும். லாக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கிங்ஸ் ரோடு. ஜிஓடியை பேஸ் பண்ண ஒரு கேம் தான். நெட் மார்பிள் தான் இந்த கேம் ரிலீஸ் பண்றாங்க. ஆனா நெட் மார்பிள்ங்கிறது ஒரு பிரச்சனை. அவன் நல்லா தான் கொடுப்பான், கொஞ்ச நாள்ல சடவு பண்ணிட்டு போயிடும். அதுதான் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை. அது நமக்கு தேவையில்லை. இந்த கேம் ஒரு ஓப்பன் வேர்ல்டு ஆர்பிஜி கேம். பிசி ரிலீஸ் ஆன கேம் அப்படியே ஆண்ட்ராய்டுக்கு போர்ட்டபிள் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. ஃப்ரீ கேம் தான், பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸோட சீசன் 4 சீசன் 5 அதை பேஸ் பண்ணி நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த கேம் வெஸ்டிரோஸ் அந்த நகரத்துல ஒரு பெரிய குழப்பமோ ஒரு போர் நடந்துட்டு வெஸ்டிரோஸ்ல இருக்க வீழ்ச்சி அடைந்த ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு வாரிசை தான் நம்ம இந்த கேம்ல பிளே பண்ணுவோம். அந்த குடும்பத்தோட வாரிசு அந்த குடும்பத்துக்கு இழந்த பெருமையும் அதிகாரத்தையும் எப்படி மீட்டெடுக்கிறத கேமோட கதையா இருக்கும். இதுல கேம் ஆஃப் த்ரோன்ஸோட கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள இருப்பாங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அந்த வால் இருக்குல்ல, அதுவும் இந்த கதை பேஸ் பண்ணி போகும். அந்த வால் பக்கத்துல இருக்க அந்த ஒயிட் பார்க்கர்ஸ்ல இருப்பாங்கல்ல, அவங்கள பேஸ் பண்ணியும் அவங்கள போட்டு தள்ளிட்டையும் நம்மளோட ராஜ்யத்தை எப்படி மீக்குற அந்த கதையா இருக்கும். சிம்பிளா சொல்ல போனா நம்ம ஒரு கேரக்டர் புதுசா இந்த கேம்ல உள்ள நம்மளோட கிங்டம் எப்படி உருவாக்குறதா கேமோட கதையா இருக்கும். அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கேரக்டர்ஸ் கூட இதோட கேம் பிளே பாத்தீங்கன்னா பியூர் ஆக்ஷன் தான். இந்த கேம் பிளே ஃபுல்லா நம்ம கேம் ஸ்டார்ட்ல ஆரம்பிக்க போற நமக்கு 3 கேரக்டர் கொடுத்துருவாங்க. நைட், ராகு, மேஜ். நைட் கேரக்டர் நல்லா பெருசா ஆர்மர் வச்சுக்கிட்டு இருப்பாரு, கொஞ்சம் ஸ்லோவா சண்டை போடுவாரு. ராக் கேரக்டர் அவர்கிட்ட 2 கத்தி கொடுத்துருவாங்க, பயங்கரமா வேகமா சண்டை போடுவாங்க. விசார்ட் அந்த கேரக்டர் மேஜிக் யூஸ் பண்ணி சண்டை போற மாதிரி இருக்கும். இதுல 3ல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் நீங்க சூஸ் பண்ணி விளையாண்டுக்கலாம். இந்த கேம் ஹேக் அண்ட் ஸ்டாக்ஸ் அந்த வகையில தான் பண்ணிருப்பானுங்க. பேரி பண்ற மெத்தடும் காம்பாக்ட் சிஸ்டம் இந்த கேம்ல சூப்பரா இருக்கும். டாச் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். அந்த பாசஸ் ஃபைட் போடுறப்ப ஓப்பன் வேர்ல்டு ரொம்ப சூப்பரா கொடுத்திருப்பானுங்க. அந்த காடு, மலை, அந்த கோட்டை, பனிப்பிரதேசம் எல்லாம் தத்ரூபமா பண்ணிருக்காங்க. இந்த கேம்ல நமக்கு தேவையானது வெப்பன்ஸ் அப்கிரேட் பண்றது, கிராஃப்டிங் பண்றது, அதுக்கு தேவையான பொருள் எடுக்கிறது ஓப்பன் வேர்ல்ட்ல பக்காவா கொடுத்திருப்பாங்க. அப்கிரேட் சிஸ்டம் உண்மையா நல்லா இருக்கு. இந்த கேம் நீங்க மல்டிபிளேயரா விளையாண்டுக்கலாம். பிசியோட கிராபிக்ஸ் கொஞ்சம் கூட மாறாம அப்படியே ஆண்ட்ராய்ட்ல கொடுத்தது இந்த கேமோட பெரிய விஷயம். ஆனா ஒரு 20 GB நியர் வரும். அதை நீங்க பார்க்காம டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. ஒரு சூப்பரான கேம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் OTR 2 ஆஃப் த ரோடு 2. இதோட ஃபர்ஸ்ட் கேம் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து 2வது கேம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஓப்பன் வேர்ல்டு ஆஃப் ரோடு வெஹிக்கிள் சிமுலேட்டர். இந்த கேம் பொதுவா இந்த மாதிரி கேம் சிமுலேட்டர் கேம்ஸ் கதையே இருக்காது. நமக்கு தேவையானதை நம்மளே சம்பாரிச்சு நம்ம நமக்கான உலகத்துல நம்ம வாழ்ற மாதிரி தான் கதை இருக்கும். சிம்பிளா சொல்லலாம். இந்த கேம் முன்னாடி கேமோட பயங்கரமா பிரம்மாண்டமா பண்ணிருப்பாங்க, யதார்த்தமா மாத்திருக்காங்க. இந்த கேம்ல நம்ம காரு மட்டும் ஓட்டுறது வேலை இல்ல. அதுக்கு பதிலா மான்ஸ்டர் ட்ரக், பெரிய லாரி, சூப்பர் கார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேம்ல ஸ்பீட் போட்ஸ் இந்த கேம்ல கொடுத்திருப்பாங்க. ஃபைட்டர் ஜெட் கூட இந்த கேம்ல இருக்கு. இந்த கேமோட ஓப்பன் வேர்ல்டு ரொம்ப பெருசா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேம் கம்பேர் பண்றப்ப பனிமலைகள், வறண்ட பாலைவனங்கள், அடர்ந்த காடு, நேஷனல் ஹைவே அந்த மாதிரி எல்லாமே கொடுத்திருக்காங்க. நமக்கு என்னன்னா ஒரு சில சின்ன சின்ன வேலை மிஷன்ஸ் எல்லாம் பண்ணி நம்மளோட காரை நம்ம அப்கிரேட் பண்ணிட்டு அந்த உலகத்துல நம்ம ஒரு பெரிய ஆளா அங்க இருக்கிற எல்லாத்தையும் நம்ம தான் சாதிச்ச மாதிரி நம்ம வாழ்றதா இந்த கேமா இருக்கும். இது ஒரு சிமுலேட்டர் கேம் தான். எல்லாருக்கும் இந்த கேம் பிடிக்குமான்னு தெரியல. எனக்கு அவ்வளவுக்கு இந்த கேம்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான கேம். கிராபிக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு, யதார்த்தமா இருக்கு, மிஷன்ஸும் நல்லாவே இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற கேம் நெவர்னஸ் டு எவர்னஸ். இந்த கேம் ஒரு அனிமி ஜிடிஏனே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஓப்பன் வேர்ல்டு கேம், அனிமி பேஸ்ட் கேம். இந்த கேமோட ஃபுல் ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிருக்கோம். இருந்தாலும் ஷார்ட்டா நான் சொல்றேன் இந்த வீடியோல. இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஹேதரு அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஃபியூச்சரிஸ்ட் நகர்ல தான் நடக்குது. அந்த நகரத்துல ஹியூமன்ஸோட சேர்ந்து அனாமலிஸ் அப்படிங்கிற ஒரு விசித்திரமான சூப்பர் நேச்சுரல் பவர் கொண்ட அரக்கர்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க மக்களுக்கு குறைச்சல் கொடுக்குறது அந்த மேல வேற எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்த கேம்ல அப்பரேசரா விளையாடுவோம். நமக்கு சாதாரண மனுஷன் கிடையாது. நமக்கு அமானுஷ எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு தெரியற ஆள் நம்ம. அந்த மாதிரி ஏகப்பட்ட அப்ரைசர்ஸ் இந்த கேம்ல இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து ஏபான் ஆன்டிகு அப்படிங்கிற ஒரு கடைக்கு நம்ம போயிட்டு, அது சாதாரண கடல்ல அந்த கடையில இந்த அமானுஷத்துல போட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கேங்கோட நம்ம சேர்ந்து நம்மளோட ஹேதரு நகரத்துல அமைதி நிலைநாட்டுற மாதிரி தான் கேமோட கதையா இருக்கும். கேம் பிளே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஓப்பன் வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோரேஷன். இந்த கேம் சூப்பரான கிராபிக்ஸ், செம்ம கலர்ஃபுல்லா இருக்குது. கேரக்டர்ஸ் அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. காம்பாக்ட் சிஸ்டம் குறைய சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணிருக்கானுங்க. ஜெனிசிஸ் இம்பாக்ட்,
Zenless 00 அந்த கேம் பிடிச்சவங்களுக்கு இந்த கேம் ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி சூப்பர் கேம்ங்க. ஒரு அனிமி ஜிடிஏன்னு சும்மா சொல்லல, விளையாண்டு பாருங்க. தரமான கேம். காம்பேக்ட் சிஸ்டமும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனி அபிலிட்டிஸ் கொடுத்திருப்பாங்க. லைட் அட்டாக், ஹெவி அட்டாக், ஸ்பெஷல் அட்டாக் அந்த மாதிரி மூவ்ஸ் கொடுத்திருப்பாங்க. பேரி பண்றது இருக்கு, டாஜ் பண்றது எல்லாமே பக்காவா கொடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம டீம் அப்பா விளையாண்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் அபிலிட்டி போறோம்னா இன்னொரு டீம்மேட்டை கூப்பிட்டு 2 பேர் சேர்ந்து டபுள் ஸ்பெஷாலிட்டி அபிலிட்டி போறது உண்மையாலுமே பக்காவா இருக்கு இந்த கேம்ல. கார் ஓட்டுற ஸ்டைல், அந்த தண்ணியோட கிராபிக்ஸ், ஸ்கையோட கிராபிக்ஸ், டே மோடு, லைட் மோடுலாம் அவ்வளவு தத்ரூபமா பண்ணிருப்பானுங்க. இந்த கேம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிஷன் முடிச்சிருங்க. செகண்ட் மிஷன் வந்து ஒரு கேமரா கடைக்காரன் வந்து கூப்பிடுவான். அவங்க கூட போயிட்டு ஒரு மிஷன் பண்ணணும். அந்த மிஷன் தரமான மிஷனுங்க. கிட்டத்தட்ட அந்த மிஷன் மட்டும் ஒரு 1/2 hour போகும். விளையாண்டு பாருங்க. அப்படி ஒரு மிஷனுங்க. நான் உங்க கேம் விளையாட வைக்கணும்னு சொல்லல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். அந்த மிஷன்ல நானு கேமரா தான் வில்ல. கேமரா போட்டோ எடுத்தா அந்த இடமே வந்து அப்படியே ஜாம்பிஸா மாறிடும். அந்த கேமரா வந்து நம்மள எடுக்காம அந்த கேமரா இருந்து எஸ்கேப் ஆகி அந்த கேமரா யாரு ஆப்ரேட் பண்றா பார்த்தா அந்த ரோல், கேமராக்குள்ள இருக்கிற ரோல் அதுதான் ஆப்ரேட் பண்ணுது. அந்த ரோலை கண்டுபிடிச்சு அந்த ரோல்ல இருந்து ஒரு பாஸ் வருவான், அவனை போட்டு தள்ளுறதா அந்த மிஷனோட வேலையா இருக்கும். அவ்வளவு அற்புதமா இருக்குங்க. அந்த ஒவ்வொரு கேமரா கிளிக்லயும் நம்ம ஒரு வேற உலகத்துக்கு போயிட்டு வரும் பாருங்க. பீக் கேமிங் சீரிஸா. அடுத்து நம்ம பார்க்க போற கேம் கன்கிரேவ் கோர் UEE மொபைல். இந்த கேம் வந்து ஒரு ஆக்ஷன் கேம். ஆனா இந்த கேம் நீங்க விளையாடணும்னா கிரன்ச்சி ரோலோட அந்த கேம் வாலெட் மூலியமா தான் விளையாட முடியும். அதுதான் இந்த கேமோட பிரச்சனை. ஆனா ஒரு அருமையான கேம்ங்க. உங்களால முடிஞ்சிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல யாரா இந்த கேம் விளையாடணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் என்னோட ஐடி கூட கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான கேம். ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா பியாண்ட் த கிரேவ், அவர் தான் ஹீரோவோட நேம். அவர் வந்து ஒரு அன்டெட்னா இறந்ததுக்கு அப்புறம் திரும்ப உயிரோட வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்க அவங்க எல்லாம் அன்டெட்னு சொல்லுவாங்க. ஒரு ஆன்டி ஹீரோன்னு வச்சுக்கோங்க. ஒரு எதற்கும் பயப்படாத ஒரு துப்பாக்கி வீரன் தலைவன். கம்லாண்ட் அப்படிங்கிற ஒரு தீவுல வந்து மனுஷங்களை அரக்கரா மாத்திர ஒரு சீட் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருள் இருக்கு. அது வந்து அந்த போதைப் பொருள்ல எதிரி கேங் ரேவன் கிளான் அவங்க பயன்படுத்தி உலகம் ஃபுல்லா கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிற வேலையா இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து மிக்கா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட சேர்ந்து அந்த கேங்லாம் சேர்ந்து அந்த ரேவன் கிளானை வந்து போட்டு தள்ளுறதா கேமோட கதையா இருக்கும். அவன் சும்மா கிடையாதுங்க, அவன் ஒரு கிறுக்கான ஒரு வில்லன். கேம் பிளே பாத்தீங்கன்னா டெவில் மே கிரே கேம் இருக்குல்ல, அதே மாதிரிதான் ரொம்ப ஸ்டைலிஷ் ஷூட்டரா இருக்கும் இந்த கேம்ல. ஃப்ளூயிட் கன் பிளே தான். தோட்டா தீரவே தீராது, சுட்டுக்கிட்டே இருக்கலாம். இது என்னோட கேம் பிளே தான், செக் பண்ணி பாருங்க. கடகடன்னு சுட்டுக்கிட்டே இருக்கலாம். அன்லிமிட்டட் புல்லட் கொடுத்துட்டே பாருங்க. இடையில ஷார்ட் கன்ஸ் எல்லாமே இருக்கும். சூப்பரா இருக்குங்க. நம்ம ஹீரோவோட ஸ்டைலிஷ் கம்பேட் அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கானுங்க. நம்ம ஹீரோட முதுகுல வந்து ஒரு பெரிய சவப்பட்டி வந்து தூக்கிட்டே ஒரு தலைவன். அது ஒரு பயங்கரமான வெப்பனுங்க. டம்மு டிம்னு அடிக்கலாம். க்ளோஸ் காம்பேக்ட்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம். எனிமீஸ், பாசஸ் எல்லாமே அதிகமா இருக்கு இந்த கேம்ல. எனிமீஸோட வெரைட்டிஸும் சூப்பரா இருக்கு. ஷீல்ட் எடுத்துட்டு வரானுங்க, கன் எடுத்துட்டு வரானுங்க, பாசஸ் ராக்கெட் லான்ச்சர் எடுத்துட்டு வரானுங்க. கேம்ல ஏகப்பட்ட பாஸ் ஃபைட்ஸ் இருக்கு. இந்த கேம் கன்சோல் கேம் தான், அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. கிராபிக்ஸ் கொஞ்சம் கூட செதறல, ஃப்ரேம் ரேட் உடையல. சூப்பரான கேம். இறக்க வேணும்னா சொல்லுங்க, நான் ஐடி நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். சூப்பரான கேம், ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் பிளானட் ஆஃப் லானா. இந்த கேம் ஒரு பிசி கன்சோல் கேம் தான். ரொம்ப அழகா இருக்குங்க, அமைதியா இருக்கும் கேம். அப்படியே நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரேம் பை ஃப்ரேம், அந்த அளவுக்கு அழகா இருக்கும் இந்த கேம்ல. இந்த கேமோட ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா அமைதியா ஒரு உலகத்துல நம்ம ஹீரோயின் கேங்கு அந்த குடும்பம் எல்லாம் அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மர்மமான ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்து நம்ம ஹீரோயினியோட அக்காவையும் அந்த கிராமத்து மக்கள் வந்து கடத்திட்டு போயிருது. அந்த ஆபத்துல இருந்து அந்த லானா, நம்ம ஹீரோயின் இருக்காங்க லானா, அவங்க எப்படி வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்ட இருந்து அவங்க எப்படி காப்பாத்துறாங்க தான் கேமோட கதையா இருக்கும். நம்ம கூட வந்து ஒரு பெட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். சோ நம்மளும் அந்த பெட்டு கேரக்டர் சேர்ந்துக்கிட்டு அது மக்களுக்குள்ள அக்காவை எப்படி மீட்கிறதா கேமோட கதையா இருக்கும். ஏகப்பட்ட ஸ்டேஜஸ் கொடுத்திருப்பாங்க. பாலைவனம், காடு, ரோபோக இருக்கிற இடம், அந்த மாதிரி வித்தியாசமான கேம் பிளேல வித்தியாசமான ஸ்டேஜஸ் எல்லாம் கொடுத்திருப்பானுங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். கேம் பிளே வந்து ஃபுல்லா பசில் பேஸ் தான் போகும். சைட் ஸ்க்ராலிங் தான் பண்ணிருப்பானுங்க. ஒரு ஃப்ரீயா விளையாடலாம். ஆனா இதுல பாசஸ் எல்லாம் இருப்பாங்க. பாசஸ் எல்லாம் கொஞ்சம் இன்டென்ஸா போகும். பசில் சிஸ்டம் அவ்வளவு அருமையா இருக்கும். நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அழகா விளையாடணும்னா இந்த கேம் நீங்க ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் அமாங் த ஸ்லீப். இதுவும் ஒரு பிசி கன்சோல் கேம் தான். ஒரு சைக்காலஜிக்கல் ஆர் அட்வென்ச்சர் கேம். இந்த கேம்ல கன்லாம் வச்சுக்கிட்டு சண்டை போறது, இந்த பெரிய ஆள் அந்த மாதிரி கேரக்டர்ல கிடையாது. 2 வயசு குழந்தையா பிளே பண்ணுவோம். 2 வயசு குழந்தையோட பர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இந்த கேம் இருக்குமோ அந்த மாதிரி தான் கேம் கொடுத்துருப்பானுங்க. நம்ம 2 வயசு குழந்தையவே மாறி தான் இந்த கேம் விளையாடுற மாதிரி இருக்கும். அந்த தவழ்ந்து போறது, எந்திரிச்சு ஒழுங்கா நடக்க முடியாது, கீழே உழுவுறது, அந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கும். கியூட்டா இருக்கும் இந்த கேம்ல. ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா குழந்தையோட 2வது பர்த்டே அப்ப அம்மா வந்து ஒரு கேக் கொண்டு வராங்க. அந்த கேக் கொண்டு வரப்ப கதவுல யாரோ தட்டுறாங்க. அப்ப வந்து அம்மாவோட மூஞ்சே மாறிடுது. வெளியே இருக்கிறவங்க அவங்க கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. டக்குன்னு காணா போயிடுறாங்க. நம்ம அம்மா வந்து குழந்தைக்கு வந்து ஒரு கரடி கிஃப்ட் கொடுத்துறாங்க. அது ஒரு பேசுற டெடி பேர். அது அந்த குழந்தைக்கு மட்டும் அந்த மாதிரி ஃபீல் ஆகும். சரிங்களா? அந்த அம்மா வந்து காணான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை தேடி போறப்ப ஒரு வித்தியாசமான நைட் மேர் ரியல் ஒரு கனவு உலகத்துக்குள்ள போயிருது. அங்க அம்மாவோட 4 மெமரிஸ் மட்டும் இருக்கு. அந்த மெமரிஸ்குள்ள நம்ம குழந்தைய பிளே பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நைட் மேர்ஸ், மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் தப்பிச்சு நம்ம எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு வித்தியாசமான கேம். கேம் பிளே வந்து அந்த குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க.
வளர்ப்பானுங்க, அவ்வளவு அழகா இருக்கும். நமக்கு பயமா இருந்துச்சுன்னா அந்த கரடி கட்டி பிடிச்சிக்கலாம். அது நமக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும். அது உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு நான் விளையாடுறப்ப. ஒரு சூப்பரான கேம்ங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இந்த கேம்ல. ட்விஸ்டர்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். கிளைமேக்ஸ் ட்விஸ்டும் அந்த அம்மா எப்படி போனாங்க, ஏன் காணாம போனாங்க, அந்த அம்மாவுக்கும் இந்த கதவு கிட்ட வந்தவங்களுக்கு என்ன உறவு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பானுங்க. தரமான கேம். அமாங் தி ஸ்லீப் ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா நம்ம பார்க்க போற கேம் பார்பி ஹார்ஸ் ரைடு அண்ட் ரெஸ்கியூ. இந்த கேம் வந்து பார்பியோட உலகத்துல குதிரை வளர்க்குற ஒரு கேம். ஸ்டோரி பாத்தீங்கன்னா மூன்ரைஸ் வேலி அப்படிங்கிற ஒரு அழகான பள்ளத்தாக்குல நடக்கிற மாதிரி கேம் காமிச்சிருப்பாங்க. அங்க பார்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அவங்க வந்து ரோமிங் ஹார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, குதிரைகளை வளர்க்குற ஒரு கம்பெனி இருக்கு. அந்த மூன் வேலியில என்ன ஆச்சுன்னா அந்த குதிரைகள்லாம் வந்து கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா பிடிச்சி அங்கங்க தனியா போகுது. நம்மளோட வேலை என்னன்னா அந்த பைத்தியக்காரத்தனமா சுத்தி இருக்க குதிரைகள்லாம் பிடிச்சி மறுபடியும் அந்த ரெஸ்கியூ பண்ற இடத்துக்கு கூட்டு வந்து அதோட வாழ்வாதார மாத்துறது நம்ம கேமோட வேலையா இருக்கும். கேம் பயங்கர அட்வென்ச்சரா இருக்கும். ஓபன் வேர்ல்டு சூப்பரா இருக்கும். கலர்ஃபுல்லா இருக்கும். கேம் பிளே பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், தேடுறது, கண்டுபிடிக்கிறது, அதை பராமரிக்கிறது, அதுதான் இந்த கேம் பிளேயோட வேலையா இருக்கும். அது மட்டும் இல்லாம சைட் மிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. நம்ம வச்சிருக்க அந்த குதிரையை வந்து கேர் பண்றது, அதுக்கு இந்த முடிய சீவி விடுறது, தண்ணி கொடுக்கறது, சாப்பாடு ஊட்டுறது, குளிக்க வைக்கிறது, அந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணுவோம். அந்த க்ரூமிங், சிம்பிளா சொன்னா க்ரூமிங் பண்ணுவோம் குதிரையை. நமக்கு தேவையான ஸ்கில்ஸ்க்கு அப்கிரேட்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. நம்மளோட அவுட்ஃபிட்ஸ் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி குதிரைக்கு அவுட்ஃபிட்ஸ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச குதிரையை நீங்களே பெட்டா மாத்திக்கலாம். அந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கும். ஒரு ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு ஃப்ரீயா விளையாடணும் அப்படின்னா இந்த கேம் ஜாலியா விளையாடலாம். ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு பார்பி கேம் தான் இந்த கேம். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் எந்த கேமோட கேம் பிளே, கேம் ஸ்டோரி சொல்லணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல ஆட் பண்றேன் கைஸ். PS2 வேணுமா, PSP கேம்ஸ் வேணுமா சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, அதையே ஆட் பண்றேன். பை பை கைஸ்.